நான் ஸ்டாப் வியூஸ் வணக்கம் 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 பாலாஜி வணக்கம் வணக்கம். ஒரு மனுஷனுக்கு ரீஎன்ட்ரினா எப்படி இருக்குன்னு பார்த்தல நேற்று தேட்டர்ல. எது யாருக்கு ரீஎன்ட்ரி? வடிவேலுக்கு 15 வருஷம் பொறுத்து இவருக்கு தான் ரீஎன்ட்ரி. யாருக்கு? திரை உலகத்துக்கு கிடையாது. என்ன மாதிரியான ரீஎன்ட்ரி? இந்த மாதிரியான வடிவேலு தான் ரொம்ப வருஷமா தமிழ் சினிமா மிஸ் பண்ணிருக்கு. தமிழ் சினிமா வந்து வடிவேலு மிஸ் பண்ணது இல்லையே, நகைச்சுவை மிஸ் பண்ணிருக்கு. அப்படி ஒன்னா சொல்லுங்க. ஏன்னா இப்ப எவனத்தாலும் மிஷின் கண்ணோட தான் சுத்துறான். நேத்து சினிமாவுக்கு வந்தவங்க கூட என்ன பண்றான், மிஷின் கண்ணு விதவிதமான ஆயுதத்தோட தான் சுத்துறா போல அப்படின்னு ஒரு நகைச்சுவை மிஸ் பண்ண ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன அவ்வளவு சிரிப்பா காமிச்சாப்புல. ஆமா, நீ சும்மா உனக்கு உண்மையை சொல்றோம். அப்புறம் என்னவா நீயே எவ்வளவு எத்தனை சிரிச்சிருந்தா நான் பார்த்துதான் இருந்தேன். இல்ல படம் வந்து உண்மையிலே சொல்ல போனா செம்ம சூப்பரு. ஆனா வடிவேல் தான் அந்த படமே. மற்றபடி சுந்தர்சிலாம் அதுல ஒண்ணுமே விடு. ஆனா ஒரு இயக்குனரா சுந்தர்சி சொல்லு, இவ்வளவு வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ 90ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு மனுஷன் ஃபீல்ட்ல ஒரு இயக்குனரா நடிகரா போய். ஆனா கே எஸ் ரவிக்குமாரும் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான். ஆனா இன்னைக்கு பாரு அவராலேயே படம் பண்ண முடியாம ஆக்டிங் போயிட்டாரு. ஆனா இன்னமும் டைரக்ஷன்ல வந்து சுந்தர்சி கொடி கட்டி பறகுறாப்புலனா இல்ல. உண்மையிலே சுந்தர்சியோட நான் அதிக படம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா இவர் கார்த்திக் நடிச்ச படம்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ காம்பினேஷன் இருக்கும். இதுவே அதுக்கப்புறம் அந்த மேட்டுக்குடியா அதெல்லாமே வேற லெவலில் இருக்கும். நிறைய படங்கள் வந்து வரிசை கட்டி வந்து சுந்தர்சி சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து வடிவேலுக்கு வந்து பார்த்துங்க அப்படின்னா வின்னருக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம சொல்லணும். வின்னருக்கு அப்புறம் இதுதான் வந்து குழந்தைங்க பயங்கரமா இது பண்ணாங்க. அது படத்தோட கதை அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்றதுக்கான இது இருக்கா? என்ன சொல்ல போறாங்க, லாஜிக்கா படத்தை பார்த்தோன்னா உண்மையில அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட தியேட்டர் வந்து பெரிய இதுலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு இல்லைங்க, இதுல வந்து லாஜிக் தான் எனக்கு வேணும். இவர் யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. சுந்தர்சி வந்து அந்த படத்துல யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் எதுக்காக வந்து அந்த பணத்தை கொள்ளடிக்க. நான் அப்பனா ஒரு ஷார்ட்டா ஒரு கதை சொல்றேன். சொல்லுங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே ஒரு அரசு பள்ளியை காட்டுறாங்க. அதுல படிக்கிற ஒரு மாணவி திடீரென காணாம போயிடுறாங்க. காணாம போன உடனே அந்த ஸ்கூல் மிஸ் கேத்ரினா அவங்க வந்து போலீஸுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த பொண்ணு கடையணும்னு பயங்கர ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்போ வந்து ரகசியமா ஒரு போலீஸ் அனுப்புறாங்க அந்த ஸ்கூலுக்கு. அவர் வந்து சுந்தர்சி தான் நம்ம நினைப்போம். அதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்ட்ரோல் வரைக்குமே அப்படிதான். இன்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோல்லயே ஒரு படம் முடிஞ்சிச்சு தான் இருக்கு. இன்ட்ரோல்லயே ஒரு படம் முடிஞ்சிச்சு. ஆனா இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னொரு கதை ஐஸ்ட், மணி ஐஸ்ட். அது வந்து நிறைய மணி ஐஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. தலைவர் அதுல இருந்து நிறைய எடுத்து இதுல கொஞ்சம் ஆமா நிறைய எடுத்து வேலை பண்ணிக்கிறான் போல சுந்தர்சி ஏதோ. ஆனா ஒரு 2.5 மணி நேரம் நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா சூப்பர். இல்லைங்க, இது சுந்தர்சி இதுல மைனஸ் நிறையவே இருக்குது. அதுல ஒரு சின்ன 2-3 மட்டும் சொல்லலாம். சுந்தர்சி யாரு, எதுக்காக வர்றதுன்னு தெரியல. அந்த பையனை சாவடிச்சாங்கல்ல, அந்த ஒரு ரீசனும் அதான் அந்த இதுவும் அந்த ஒரு இதுவும் தெரியல. அவங்க அப்பா ஃபாரின் இருந்து வந்து இங்க மாட்டி விட்டார்ல, இது எப்படி? அதான் நிறைய லாஜிக் மைனஸ் இருக்கு. லாஜிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கும் போது லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா கடைசி 10 நிமிஷத்துல இதுக்கான நீ சொல்றதுக்கெல்லாம் அவங்க கரெக்டா விளக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த வாய்ஸ் ஓவர்ல எல்லாமே முடிச்சு விடுறாங்க. படத்துல மெயின்னு பார்த்தோன்னா நம்ம வடிவேலு சார் தான். எப்பவுமே வந்து வடிவேலு ஒரு லவர் இருப்பாங்க. அந்த லவர் அவர் உஷார் பண்றாரோ இல்லையோ, ஹீரோ தான் உஷார் பண்ணுவாங்க. அதே சேம் ஃபார்முலா தான். அதுவும் இந்த செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது என்ன படம் இவர் நகரம் மறுபக்கம் அதே பாணி தான். அதே பாணி ஆனா உண்மையிலே வித்தியாசமா பண்ணிருக்காப்புல. அது ஒரு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வடிவேல் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா சின்ன பசங்க பயங்கரமா வந்து அதே மாதிரி ஸ்டண்ட்ல எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. அதுதான் நான் அந்த பேரை சொல்லுவேன். இப்போ சமீபமா ஒரு வந்த படம் நான் வெளியில வந்தேன். நீங்க சொன்னங்க அது நான் அதை வந்து நம்பல. ஆனால் வெளியில் வந்தோடனே நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். நான் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டேன். அதே தான் சொன்னார், ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருக்குது. எப்படி தான் அந்த இதுலாம் வந்து பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதே விஷயங்கள் தான் அவரும் சொன்னார் படம். அப்புறம் வடிவேல் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல ஒரு டைலாக் ஒன்று அடிக்கிறது கட் ஷாட் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் எடிட்ரு அவ்வளோ அருமையா உண்மையிலே பண்ணிருக்கு. உண்மையிலே வடிவேலு நின்ன வயசு அவர் வந்து ஒரே டேக்ல வந்து இவ்வளோ பெரிய வசனத்தை பேசுறது உண்மையிலே வடிவேலு தான். படம் எப்படி வந்து மதகர ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு மதகஜ ராஜா ஒரு 12 வருஷம் கழிச்சு சந்தானம் பேக் டு எப்படி வந்தாப்பலையோ இதை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சந்தானம் எப்படி பேக் கொடுத்தாப்பலையோ கம்பேக் கொடுத்தாப்பலையோ அதே மாதிரி வடிவேலு வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு கேங்கர்ஸ்ல வந்து சுந்தர்சி கம்பேக் கொடுக்க வச்சாரு. யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனா நம்ம
வாணி பூஜனுக்கு தான் கொஞ்சம் அது மாதிரி எல்லா அது படத்துலயும் பாரு அதுவும் அரண்மனை தான் இருக்கு. வாணி போஜனும் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளி பேயா வந்தா அது அரண்மனை, பேயா வரலன்னா கேங்கர்ஸ். அப்படி அதே போல நம்ம இவரு விமல் சின்ன கேரக்டர் கேமியோ அது அது வந்து கலகலப்பு. எது பேர் பாடம் இந்த படத்துல கலகலப்பு இருக்கு, அரண்மனை இருக்கு, மதகஜ ராஜா இருக்குது, எல்லாமே சேர்ந்து எல்லாம் கலந்த கலவை தான். ஆனா இருந்தாலும் உட்காந்தா அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு போரே அடிக்காது. ஆமா செம்மையா ஃபேமிலியோட, அதாவது சம்மர் ஹாலிடேக்கு ஒரு நல்ல ஒரு குஷ்பு மேடம் கண் கலக்கிட்டாங்களா. ஆமா வடிவேல் சார் அந்த ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்த்தோன்னே ஃபீல் ஆயிட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தாராளமா போய் பார்க்கலாம். எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மைனஸ் எல்லாம் இருக்குது. அதே மீறி நீ அந்த படத்தை இளையராஜா சார் பாட்டு வருது என்னது துளியிலே இன்னும் 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட இருந்து அறிக்கை வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்ல இந்த இதுல இருக்கும்ல 10 செகண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு தெரியுமா. அந்த சீன் கூட செம்மையா இருந்தது. வடிவேல் பண்றக்கா வடிவேல் பாடுவாங்கல இருக்குறதுல அதான் அலெக்சா வேற ஏதோ அவரு ஏதோ ஒரு பேர் சொல்றாரு டெலெக்ஸாவே நான் சொல்றேன் டெலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாட்டு வரும். உண்மையிலே நாங்க இப்ப எந்த அளவுக்கு நாங்க சிரிச்சு இந்த ரிவ்யூ சொல்றோமோ அதே மாதிரி இந்த படமும் சிரிக்க சிரிக்க ஒரு படமா இருந்தது. தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா இது இதுல பாக்குறதோட நெட்ஃபிளிக்ஸ்ல அதுல இதெல்லாம் பாக்குறதோட தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்ம அந்த சீட்ல துள்ளி துள்ளி. ஏன்னா நீங்க வீட்டுல உட்காந்து சிரிங்கன்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு டென்ஷன்ல இருப்பான். நீங்க தியேட்டர்ல போனாதான் ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அந்த தியேட்டரே ஃபயர் ஆயிடும். அதனால தியேட்டர் படம் இதெல்லாம் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.